இந்த இன்ஸ்டன்ஸ்மே ஒர்க் ஆகுற மாதிரி தெரியலையே ப்ரோ. ஒர்க் ஆகுதா? இது இப்போ அமிச்சது தானே லேட்டஸ்ட்டு. ஓகே ஓகே ப்ரோ. ம். ஓகே. ஆ இப்போ இதில் அக்கௌண்ட்ஸ் எப்படி பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கும் எஃப்எஸ்எம் தான் போகணும், செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். பேங்க் அக்கௌண்ட்ஸ்னால் என்னன்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேங்க் அக்கௌண்ட் எப்படி சிஸ்டமில் கிரியேட் பண்ணணும்னா, சிஸ்டம் எப்படி அலோவ் பண்ணணும்னா, யூசருக்கு யூசர் ஆக்சஸ் இருந்தால் தான் பேங்க் அக்கௌண்ட் சிஸ்டமில் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகே. யூசரால் இல்லாட்டி கிரியேட் பண்ண முடியாது. நம்ம யூசரை ஆக்சஸ் கொடுக்கணும். இந்த இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, இந்த யூசர் லாகின் பண்ணி அந்த யூசருக்கு நான் ஆக்சஸ் கொடுக்கணும். எப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ண லீகல் என்டிட்டி லெவலில் தான் ஆக்சஸ் கொடுக்கணும். என்டர்பிரைஸ் லெவலில் லீகல் என்டிட்டி இருக்கும்ல. ப்ரோ 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 ப்ரோ, அப்படியே ஒரே நிமிஷம் எனக்கு ஹெட்செட் போட்டுக்கிறேன். பாப்பா கத்தின்னு இருக்கு. ஒன் செகண்ட் ஒன் ஓகே செகண்ட் ஓகே. அப்படியே இருங்க. ம் ம் ம். ப்ரோ கேக்குதா? இப்போ கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. ஓகே. ஓகே. இப்போ நம்ம யூசருக்கு நம்ம லீகல் என்டிட்டி லெவலில் ஆக்சஸ் கொடுத்தா தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸில் க்ரியேட் பண்ண முடியும். நம்ம பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் ஓனர் வந்து செலக்ட் பண்ணுறது லீகல் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணால் தான் நம்மளால் பேங்க் அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ண முடியும், இல்லாட்டி க்ரியேட் பண்ண முடியாது. இப்போது நம்ம இப்போ பேங்க் அக்கௌண்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஓன் பண்ண பேங்க் அக்கௌண்ட், கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அது லீகல் என்டிட்டி லெவலில் தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா கம்பெனியே நம்ம லீகல் என்டிட்டி லெவலில் தானே டிஸ்கிரைப் பண்ணுறோம். இப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் பண்ணதுக்கப்புறம் பிரைமரி லெஜர் பண்ணுவோம். லெஜருக்கு அடுத்து லீகல் என்டிட்டி பண்ணுறப்போ லீகல் என்டிட்டியை பிரைமரி லெஜர் லெவலில் அட்டாச் பண்ணுவோம். அப்புறம் அந்த லீகல் என்டிட்டிஸில் வேல்யூஸ்லாம் அட்டாச் பண்ணுவோம். அது எதனா கம்பெனி வேல்யூஸ் தானே அட்டாச் பண்ணுறோம். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், கம்பெனிக்கு தான் பேங்க் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரோல் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறீங்க. கேஷ் மேனேஜர் ரோல். அது எங்கன்னா மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர்ஸ். அது வரை தான் அன்னைக்கு நம்ம பார்த்துருந்தோம். ஆமா. ம். ஃபினான்ஷியல் சாஃப்ரின்ஸ் சூஸ் பண்ணிட்டு மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர்ஸ். இல்லை, யூசர் நேம் நம்ம எது லாகின் பண்ணோம், ப்ரோ. ஃபியூசன் லேப். ஓகே ஓகே. புரியல. இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. ஃபியூசன் டாட் லேபா, ஃபியூசன் லேப் டாட் ப்ரோ. கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் ரோல் வந்து கேஷ் மேனேஜர் ரோல். ஓகே. கேஷ் மேனேஜர் ரோல் இல்லை, நம்ம போயிட்டு ஆட் பண்ணிட்டு வரணும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ரோல் காட்டல அப்படின்னா இங்கே ஆமா. செக்யூரிட்டி கன்சோலில் போயிட்டு யூசரில் தான் நம்ம ஆட் பண்ணணும். அந்த ரோல் மட்டும் ஆட் பண்ணுறேன். டூல்ஸ் போயிட்டு செக்யூரிட்டி கன்சோல்.
இந்த யூசர் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், ஃபியூஷன் லேப் டாட் ப்ரோ. எடிட், இல்லை கேஷ் மேனேஜர் ரோல் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் ரோல். இதில் ரோல்ஸ் மட்டும் கொடுக்குறேன். என்ன ரோல் சூஸ் பண்ணுவோம்? கேஷ் மேனேஜர். கேஷ் மேனேஜர் ரோல் ஓஆர்இ அண்டர் ஸ்கோர் இருக்கிறத சூஸ் பண்ணி நான் ஆட் கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் க்ளோஸ். நெக்ஸ்ட்டு டன். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்ணி செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போயிட்டு இதில் தான் நம்ம யூசருக்கு ஆக்சஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட் இதில் ஃபினான்ஷியல்ஸில் மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர். ஃபியூஷன் லேப். இது கேஷ் மேனேஜர் ரோல் கொடுத்தோனையும் கான்டாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லீகல் என்டிட்டி லெவல் மட்டும்தான் எனேபிள் ஆகும். அது மட்டும் கொடுத்துட்டு நான் லீகல் என்டிட்டி யூஎஸ்ஏ கொடுத்துக்கிறேன், ஏன்னா நான் க்ரியேட் பண்ணல. யூஎஸ் ஒன் லீகல் என்டிட்டி சூஸ் பண்ணிட்டு நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துறேன். இப்போது இதை கொடுத்ததுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அப்போ தான் ரோல் வந்து இதாகும், சிங்க்ரோனைஸ் ஆகும். அதுக்காக நெக்ஸ்ட்டு இந்த ரோல் எதுக்காக ஆட் பண்ணுறேன் கேஷ் மேனேஜர் ரோல்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோலை யூஸ் பண்ணி தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு ரிகன்சிலேஷன் பண்ண முடியும் கேஷ் மேனேஜ்மெண்ட்ன்ற மாடியூல் வரப்போ. அதுக்காக தான் இது. நெக்ஸ்ட்டு நான் இங்கேருந்து எல்டேப் மட்டும் ரன் பண்ணுறேன். ஒன்று சைன் அவுட் பண்ணிட்டு சைன்இன் பண்ணலாம், இல்லாட்டி எல்டேப். எல்டேப்ன்றது இங்கே தான் இனிஷியல் யூசரை கிளிக் பண்ணி ரன் யூசர் அண்ட் ரோல்ஸ்ன்னு இருக்குல்ல, சிங்க்ரோனைசேஷன் ப்ராசஸ். இதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா எல்டேப் ரன் ஆகும். நான் இங்கே இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நான் ரன் ஆகட்டும். நான் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்னா ஒன்றும் இல்லை, பையர்னு சொல்லுவோம். ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்னா நத்திங் பட் பையர் தான். எதுக்காகனா, இப்போது சப்ளையர் கிரியேட் பண்ணுறீங்க கரெக்டாக. இப்போ நம்ம சப்ளையர் கிரியேட் பண்ணும்போது பையர் தான் சப்ளையரை கிரியேட் பண்ண முடியும். ஓகே, நம்ம சிஸ்டமில் சப்ளையர் கிரியேட் பண்ணுறோம், இந்த சப்ளையர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்றது. ஓகே, அப்படிங்கும்போது யார் பையராக இருக்காங்களோ அவங்க தானே சப்ளையர் கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் வாங்குறேன்னா நான் தான் சப்ளையர் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, அதுதான் பையர். இதே இபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா யார் வேணால் கிரியேட் பண்ணலாம், ஆரக்கிள் இபிஎஸ். இப்போ ஃபியூசனில் பார்த்தா கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, ரூல்ஸ். ஏன்னா எம்ப்ளாயி யூஸராக சேஞ்ச் பண்ணோம்ல நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் யூஸரை, அந்த ஆமா. எம்ப்ளாயி யூஸரை தான் பையராக நம்ம மாற்றுவோம். இது இப்போ எம்ப்ளாயி யூஸராக மாற்றிருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த ஃபியூசன் லேபை மாற்றி மாற்றலைன்னா நம்ம எம்ப்ளாயி யூஸராக சேஞ்ச் பண்ணி தான் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் பண்ணணும். நான் மேனேஜ் யூசர் சர்ச் பண்ணுறேன், ஏன்னா இந்த யூசரை இவங்க மாற்றிருக்காங்களான்னு தெரியல. அதுக்காக எம்ப்ளாயி யூஸராக நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஃபியூசன் லேப் நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஃபியூசன் லேப்
இவங்க பண்ணலை, பண்ணியிருந்தா இங்கே வந்திருக்கும். அதனால நான் ஆட் மட்டும் பண்ணி விட்றேன். ஓகே, லாஸ்ட் நேம் வந்து இப்போ இங்கே லிங்க் யூசர் அக்கௌண்ட் கொடுத்துட்டு இங்கே லிங்க் பண்ணோம் நம்ம ஃபியூஷன் லேப்ன்றது. ஃபியூஷன் லேப் டாட் ப்ரோ, இது ஆக்டிவில் இருக்குது, இதை கொடுத்துறேன். கொடுத்ததுக்கப்புறம் இது எந்த பர்சன் டைப்புன்னு கொடுக்கணும், எம்ப்ளாயா என்னன்னு. எம்ப்ளாயா தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், எம்ப்ளாயி. லீகல் எம்ப்ளாயர், யூஎஸ் ஒன் லீகல் என்டிட்டி. நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் யூனிட் யூஎஸ் ஒன். பிஸ்னஸ் யூனிட் சூஸ் பண்ணிட்டோம், சேவ் அண்ட் க்ளோஸ். இது முடிச்சோடனே லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நம்மளால் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த யூசரே நான் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுறேன். இப்போ ஃபியூஷன் லேப் ப்ரோன்னு இருக்கும் இங்கே. நான் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணேன்னா நான் எம்ப்ளாயி யூஸராக மாற்றின நேம் தான் இங்கே வரும். பாஸ்வேர்ட்ஸு, ஆனால் யூசர் நேம்லாம் அதே தான், நீங்கள் கிரியேட் பண்ணும்போது என்ன கொடுத்துருந்தீங்களோ அதே தான் வரும். இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சா நேம், பார்த்தீங்களா? ஆமா ப்ரோ, சேஞ்ச் ஆயிருக்கு, கரெக்ட். ம். இந்த யூசர் பண்ணிட்டேன், நான் எம்ப்ளாயாக மாற்றிட்டேன் இந்த யூசரை. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறேன். அப்போ தான் சப்ளையர் கிரியேட் பண்ண முடியும். அதுக்காக அதை எங்கே கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, மேனேஜ் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்னு ஒரு டாஸ்க் இருக்கு. இந்த இங்கே இருக்கு பார்த்தீங்களா, மேனேஜ் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் பேபிள்ஸில் வரும். இதை கிளிக் பண்ணி பிஸ்னஸ் யூனிட் நம்ம செலக்ட் தான் பண்ணோம், ஏன்னா கிரியேட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. அதனால் செலக்ட் அண்ட் ஆட் கொடுத்துட்டு அப்ளை அண்ட் கோ டு டாஸ்க். இதில் நம்மளோட பிஸ்னஸ் யூனிட் யூஎஸ் ஒன் சூஸ் பண்ணிக்கிறேன். யூஎஸ் ஒன் பிஸ்னஸ் யூனிட். இப்போ இதில் இங்கே பார்த்தீங்களா, கிரியேட் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்னு ரைட் சைடு மேலே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம கிரியேட் தான் பண்ண போகிறோம், அதனால் கிரியேட் கொடுத்துடணும். இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும், நியூ ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் பேஜ். இதில் உங்களோட பியூவை சூஸ் பண்ணணும். நம்மளோட பியூ யூஎஸ் ஒன் பிஸ்னஸ் யூனிட். ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்ன்றதுல நான் கிரியேட் பண்ண எம்ப்ளாயி நேம் கொடுக்கணும். தமிம்னு நான் கிரியேட் பண்ணியிருந்தேன்ல, இங்கே இருக்கா, tamim@gmail.com. இருக்கு. இதை சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இவர் தான் பையராக சேஞ்ச் பண்ண போகிறேன் இந்த எம்ப்ளாயி, அதனால் நான் கொடுத்துறேன். இது டிஃபால்ட் ரெக்வசேஷன் பியூ நமக்கு தேவையில்ல. வேணும்னா நீடர்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ரெக்வசேஷன்ன்றது இன்டர்னல் டாக்குமெண்ட், அது
ப்ரொக்யூர்மெண்ட்டில் வரும் எஸ்இஎம் பார்க்கும்போது. இப்போ இது மேண்டட்ரி இல்லை, நான் சூஸ் பண்ண தேவையில்ல. ஸ்டேட்டஸ் ஆக்டிவில் கொடுத்துட்டு இப்போ கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டாஸ்க்ஸ் இருக்கா. இந்த டாஸ்க்ஸ்லாம் எதுக்குன்னா, இப்போ இந்த தமிழ்ன்ற யூசர் பையர் வந்து ரீட் ஃபுல் கொடுத்தோன்னா எடிட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும், எல்லா ஆக்ஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒன்லி வியூ மட்டும் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன். அது அந்தந்த பர்டிகுலர் டாஸ்க்ஸ்க்கு. பர்ச்சேசிங்னு வரப்போ அவர் என்ன பண்ணணும், மாடிஃபை பண்ணணுமா, வியூ பண்ணுமா, அது மாதிரி ஃபுல். நான் எல்லா ஆக்சஸும் ஃபுல் கொடுக்குறேன், ஏன்னா இது டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் தானே, ரியல் டைமில் ஃபுல் இருக்காது. அந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கு தகுந்தாப்புல டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம சப்ளையர் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வரும். அதனால தான் சப்ளையருக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறோம். ஓகே, இங்கே கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா கிரியேட் இருக்கும். கிரியேட் பண்ணிட்டோம்னா ஏஜென்ட் கிரியேட் பண்ணிட்டோம் நம்ம. ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சப்ளையர் ரோல்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் போல இந்த யூசர்ஸ்க்கு. ஏன்னா சப்ளையர் கிரியேட் பண்ண முடியும் அப்போ தான், சப்ளையர் ரோல் இருந்தால். இப்போ ப்ரொக்யூர்மெண்ட்டில் போயிட்டு சப்ளையர் கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை, கரெக்டா. சப்ளையர் ரோல்ஸ் ஆட் பண்ணாமல் இருக்காங்க இவங்க. நான் சப்ளையர் ரோல்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். சப்ளையர் ரோல்ஸ்க்கு இங்கே டூல்ஸ் செக்யூரிட்டி கன்சோல். இதில் சப்ளையர் ரோல்ஸ் ஆட் பண்ணுறேன். யூசர் அக்கௌண்ட்டு ஃபியூசன் லேப். செகண்டாக இருக்கிறதா நம்ம யூசர் தமிழ்னு இருப்பாங்க. இப்போ இதில் இங்கே பாருங்கள் அசோசியேட்டட் ஒர்க்கர் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, பார்த்தீங்களா. பர்சன் நம்பர் வந்துடும், இதான் எம்ப்ளாயி ஐடி. ஒர்க்கர் நேமு தமிழ். இப்போ எந்த வந்து பியூக்கு. இப்போ வந்து என்னோட இப்போ என்னோட அப்ளிகேஷன் வந்து எம்ப்ளாய் அப்ளிகேஷனா மாறிடுச்சு கரெக்டா? ஆ, ஓகே. ஆனால் யூசர் நேம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இதாக இருக்கும், யூசர் ஆ, இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே ஓகே. ஆனால் ஒரு எம்ப்ளாயி நேமு இதெல்லாம் இங்கே இருக்கும். ப்ரோ எனக்கு அப்படியே சின்ன டவுட்டு. இப்போ ஒரு கம்பெனி ம். இருக்குன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண ம். சொல்றாங்க. ஒரு 10 ம். எம்ப்ளாய்க்கு பண்ண சொல்றாங்க ப்ரோ. இந்த 10 ம். எம்ப்ளாய்க்கும் எப்படி இதை பண்ணிட்டு இப்போ எம்ப்ளாய்னு சொல்லி அவங்களே ஒரு பாஸ்வேர்ட்லாம் கிரியேட் பண்ணிப்பாங்க. அது யூசர் யூசர் கிரியேட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி. ஓகே. இம்ப்ளிமெண்டேஷன் யூசர் 10, 10 யூசரையும் 10 எம்ப்ளாயாக மாற்றணுன்றத எந்தெந்த ரீஜியனுக்கு கீழே போடணுன்றது சூஸ் பண்ணுவாங்க. ஓ, எல்லாத்தையும் ஒரே யூஎஸ் ஒன்று கீழே போட மாட்டோம்ல. பிஸ்னஸ் ஆமா. யூனிட்ன்றது லொக்கேஷன். இந்தந்த ஓகே. லொக்கேஷனுக்கு இவங்க சேஞ்ச் ஆகும். அது நம்ம தான் மாற்றுவாங்க, அவங்க மாற்றணும். ஓ, சப்ளையர் ரோல் ஆட் பண்ணுறேன். சப்ளையர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்புறம் சப்ளையர் மேனேஜர், ரெண்டு ரோல் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு சப்ளையர் கிரியேட் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் பையர்னு ஒரு ரோல் இருக்கும், அதை ஆட் பண்ணணும். இந்த ரோல்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டேன். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன்னா சப்ளையர் ரோல்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் தான் பண்ணோம், அப்போ தான் உங்களுக்கு சிங்க்ரோனைஸ் ஆகும், இல்லாட்டி ரெஃப்ரெஷ் ஆகும் இன்ஸ்டன்ஸ். சிங்க் ஆகும் டேட்டா, அப்போ தான் நம்ம கிரியேட் பண்ண மாடல் டேட்டாஸ். இப்போ வந்திருக்கான்னு பாருங்களேன், இருக்காது. ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் போகிறோம், வெறும் சப்ளையர் நியூ மட்டும்தான் இருக்குது. நான் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுறேன். நான் பேங்க் கிரியேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டா ப்ரோ? ஏன்னா நான் பேங்க் வெறும் ரோல் மட்டும் ஆட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆமா, நீங்க பேங்க்குக்கு ஏதோ பண்ற நீங்க. ம், கரெக்ட். நான் பேங்க் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன் உங்களுக்கு.
அது ஓ! ஏன்னா முடிஞ்சிரும் டக்குன்னு. அத ஆட் பண்ணலையா பேங்க் பேங்க் ரோலு? கேஷ் மேனேஜர். அதான் ஆட் ஆட் பண்ணிட்டீங்க பண்ணிட்டோம்ல. தானே? ஆட் ஆ. ஆட் பண்ணிட்டு அதை நீங்க கிரியேட் பண்ணலான்னு ப்ரொக்யூர்மென்ட் பார்க்க. போயிட்டீங்க. இன்னும் பேங்க்குக்கு ப்ரொக்யூர்மெண்ட் போல நீங்க. ஏஜென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, கரெக்ட். கரெக்ட். ஓகே. நான் இந்த சப்ளையர் இது வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு நான் பேங்க் கிரியேட் பண்ணுறேன். சப்ளையர் கொஞ்சம் பெருசாக போகும், அதனால பேங்க் ஓகே. கிரியேட் பண்ணிடலாம் first. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட்டில் டோல்ஸ் ஆட் பண்ணியாச்சு. குயிக் ஆக்ஷன்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டில் சப்ளையர்ஸ் வரும் இங்கே. என்னன்னு தெரில, சிங்க் ஆகலைன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. ஓகே, பேங்க் கிரியேட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே. பேங்க்குக்கு எஃப்எஸ்எம் போயிட்டு நான் சொன்ன மாதிரி ரோல்ஸ் ஆட் பண்ணிட்டு எல்டாப் ரன் பண்ணுங்க, இல்லாட்டி சைன் அவுட் பண்ணிட்டு சைன் இன் பண்ணிக்கோங்க லீகல் என்டிட்டி லெவலில். அதுக்கப்புறம் எங்கே வரணும்னா இங்கே கேஷ் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும் ஃபங்க்ஷனல் ஏரியாஸில். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் மேனேஜ் பேங்க்ஸு ப்ரோ எனக்கு டவுட். பிரான்ச்சஸ்ஸு. இப்போ நம்ம வந்து அந்த கேஷ் மேனேஜ்மெண்ட் ரோல் ஆட் பண்ணலன்னா அது வந்திருக்காதுல்ல? கேஷ் மேனேஜ்மெண்ட்னு. இங்கே இருக்கும், ஆனால் இங்க உங்களால் இருக்கும். உள்ள போய் கிரியேட்லாம் பண்ண முடியாது. ஓ! அப்படியே டேட் ஆக்சஸ் ஆமாம் அப்படின்னு கேட்கும். ஆமாம் ஆமாம் ப்ரோ. ஓகே, ஓகே. மேனேஜ் பேங்க்ஸில் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு பேங்க் கிரியேட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா நம்ம கம்பெனி பேங்க் கிரியேட் பண்ணுறோம், கம்பெனி அக்கௌண்ட் கரெக்டாக, ஏன்னா ஓகே. சப்ளையருக்கு பே பண்ணுறதுக்காக. ம். கண்ட்ரி யூஎஸ் கொடுக்குறேன், ஏன்னா நான் எதுவும் கிரியேட் பண்ணல இல்லை ப்ரோ நம்ம இதுக்கு, அதனால நான் ஓகே, யூஎஸ் ஓகே, கொடுக்குறேன். ஓகே, ஓகே. இதெல்லாம் இந்தியா கொடுத்துட்டு நம்ம, ஏன்னா பியூலாம் நான் கிரியேட் பண்ணல. பியூலாம் கிரியேட் பண்ணியிருந்தேன்னா நான் என்னோட இதே கொடுப்பேன். ஏன்னா லீகல் என்டிட்டி நான் எடுத்தது யூஎஸ் எடுத்திருக்கேன் லீகல் என்டிட்டி. அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் என்னால் இந்தியா எடுக்க முடியாது. இதை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது எல்லாம் ஐஎன்ஆர்லேயே சூஸ் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. பேங்க் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன்ஸு டேக்ஸ் பேர் ஐடி அதெல்லாம் தேவையில்ல. நெக்ஸ்ட்டும் சேவ் மட்டும் கொடுத்துட்டு பேங்க் கோடு கொடுத்துக்கலாம், ஏன்னா நமக்கு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். 50 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துட்டு அட்ரஸ் கீழே இருக்கும். இங்கே பார்த்தீங்களா அட்ரஸஸ்ன்னு, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இல்லை அட்ரஸ் மட்டும் ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். பேங்க்குக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்துடும். நான் இங்கே பின்கோடை சூஸ் பண்ணி நீங்கள் அட்ரஸ் எடுத்துக்கலாம். டிஃபால்ட்டாக வந்துடும் ஸ்டேட்டு எல்லாமே. ஓகே, நீங்கள் இந்தியா சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பின்கோட் போஸ்டல் கோட் போட்டு எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் லைன் 1ல் 1 2 3 போட்டு ஓகே கொடுத்தோம்னா நமக்கு சேவ் ஆகிடும். சேவ் ஆகிடுச்சு. நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன்னா சேவ் ஆகிடும். இது சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிரான்ச் கிரியேட் பண்ணணும். டன் கொடுத்துட்டு நீங்கள் இங்கேயும் கிரியேட் பண்ணிக்கலாம், வியூ பிரான்ச்சில் இல்லை கிரியேட் பிரான்ச்சில். இல்லாட்டி இங்கே வெளியே வந்தோம் மேனேஜ் பேங்க் பிரான்ச்சஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இங்கே கிரியேட் கொடுத்துக்கலாம். கொடுத்து பேங்க் இங்கே நம்ம முன்ன கிரியேட் பண்ணோம்ல பிஓடின்றத, அதை இங்கே சூஸ் பண்ணணும். நான் கோடு வந்து 000 என்னமோ கொடுத்துருந்தேன், 50ன்னு நினைக்கிறேன். அதை சூஸ் பண்ணி பிஓடி பேங்க்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிரான்ச் நேம் நம்ம எங்கே இருக்கோன்றது கொடுக்கறது, நான் சும்மா கொடுக்குறேன் இதில். நெக்ஸ்ட்டு ரவுட்டிங் நம்பர் வந்து இது நெட்டில் இருந்து எடுத்து போட்டுக்கோங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் எரர் அடிக்கும் சிஸ்டம். ஓகே. அதான் சாட் ஜிபிடில போட்டு அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். ஓகே ஓகே, யூஎஸ் பேங்க் ரவுட்டிங் நம்பர்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணோன்னா வரும். இந்தியாவுக்கு ரவுட்டிங் நம்பர் வராது. ஓ! ஐஎஃப்எஸ் ஐஎஃப்எஸ்ஐ ஏதோ ஒரு கோடு வரும். அது சரி, 9 ஓகே. டிஜிட் கோட் இருக்கும் ரவுட்டிங் நம்பரு. ஓகே, ஓகே. யூஎஸ் ரவுட்டிங் நம்பர் எங்கே இருக்கு?
ப்ரோ நீங்க அப்படியே சாட் ஜிபிடில போறங்க, ஒரு 10 நம்பர் கொடுக்கும், அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றேங்க. ஓகே ஓகே ப்ரோ. நம்பர் மட்டும் காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது சிஸ்டம் வேலிடேட் பண்ணும் ரவுட்டிங் நம்பரை, அதுக்காக தான் நம்ம கரெக்டாக போடணும். ஓகே. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் எதுவும் வேணா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரான்ச் நம்பர் டைப்ஸு, பிரான்ச் டைப்பு, இதெல்லாம் நமக்கு இடிஐ இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு அட்ரஸ் நம்ம அங்கேயே சூஸ் பண்ணிட்டனால ஜஸ்ட் இந்த இடத்துல பிரான்ச் நேம் மட்டும் தான் கொடுக்குறோம். இது எல்லாமே கிளைண்ட் டீட்டெயில்ஸில் வரும், அதை பார்த்து அப்படியே ஃபில் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கேயே கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் ப்ரோ, கால். ஓகே. ஹலோ. ப்ரோ கேக்குதா? ஹலோ. ஆ, கேக்குது ப்ரோ, கேக்குது. ஓகே ஓகே. இப்போ இதில் ப்ரோ நீங்க நெக்ஸ்ட்டு வெறும் இப்போ நான் என்ன, பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க, அப்புறம் வந்து பிரான்ச் கிரியேட் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? பேங்க் அக்கௌண்ட் இப்போ தான் கிரியேட்டே பண்ண போகிறேன். பிரான்ச் ஓ, கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணீங்க அப்ப? பேங்க் கிரியேட் பண்ணேன், என்ன பேங்க் நேம்னு. ஓ, ஓகே பிரான்ச்சில் ஓகே எந்த பிரான்ச்சுன்னு கொடுத்தோம். ஓகே ஓகே கரெக்டா? ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு மேனேஜ் பேங்க்ஸில் இதில் இங்கே பாருங்கள் கிரியேட் இருக்குல்ல. ஓ ஆமா ப்ரோ, இப்பதான் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் ம், வருது. ஐயோ ப்ரோ, இப்போ இதெல்லாம் எப்படி என்டர் பண்ண போறீங்க, இவ்வளவு இருக்க எல்லாம் மஸ்ட் போல. இந்த போட்டுடலாம். இதில் பேங்க் பிரான்ச் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. என்ன அது பிரான்ச் கொடுத்தேன் எல்லாம் ஞாபகம் வருது. இல்லை. உங்களுக்கு பிரான்ச் என்ன வந்து ஏதோ கொடுத்தேன்? ஒரு, வேற ஏதோ ஒரு கண்ட்ரி, சி, ஐயோ மறந்துட்டேன் ப்ரோ. நியூயார்க்குன்னு கொடுத்தேன். நியூயார்க்கா? ஆமாம். நியூயார்க் பியூடி. கரெக்டா? இதான் நம்மளுது மேலே இருக்கிறது. ஓகே. நெக்ஸ்ட்டு இது பாருங்க, அக்கௌண்ட் நேம் இங்கே கொடுக்கணும். நம்ம கம்பெனி நேம் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டு அக்கௌண்ட் நம்பர் இங்கே சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கரன்சி இங்கே யூஎஸ்டி தான் நம்ம கொடுப்போம். கரெக்டா? ஆமா, இது யூஎஸ். ஆ, நீங்கள் எல்லாம் பண்ணுறது இதோ மேலே இந்தியாவில் இருக்கு. ஆ, பண்ணுங்க. ஓகே 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 ஓகே. யூஎஸ்ஏ, யூஎஸ்டி. ப்ரோ அதுதானே யூஎஸ் டாலர். ஆ, டாலர் டாலர். ம். யாரோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி யூஎஸ்டின்னு இருக்கும். ஆமா, நெக்ஸ்ட் அதுலயும் அப்படிதான் ப்ரோ. நெக்ஸ்ட் நான் இந்த லெஜர் கிரியேட் பண்ணும் போது லாங்குவேஜ்ல யூஎஸ்ஏ வரல. இதில் பார்த்தீங்க யூஎஸ் வராது, அமெரிக்கன் இங்கிலீஷ்னு அடிங்க, ஏஎம்இன்னு வரும். அது பதில் நான் ஏதோ காமன் அது இது ஏதோ செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. ஏஎம்இ கொடுத்தீங்கன்னா வரும், அமெரிக்கன் லாங்குவேஜ்னு வரும் ஒரு சில ஓ, இதில். ஓகே ஓகே.
அமெரிக்கன் இங்கிலீஷ்னு சொல்லி. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் டைப் இதில் அதர்ஸா செக்கிங்ஸா சேவிங்ஸான்றது நம்ம சூஸ் பண்ணுறதுலாம் இங்கே தேவையில்லை. நம்ம இது கம்பெனிக்கு தானே கிரியேட் பண்ணுறோம், அதனால லீகல் என்டிட்டி. இங்கே லீகல் என்டிட்டி உங்களுக்கு வராது. ஓ! ஏன்னா டேட்டா ஆக்சஸ் அங்கே கொடுக்காம இருந்தீங்கன்னா வந்திருக்காது, இங்கே கொடுத்தனால தான் உங்களுக்கு ஷோ ஆகுது. அந்த பேரோல் அதுல சொல்றீங்களா? அந்த HCMல போயிட்டு மேனேஜ் ஒரு டேட்டா இதாட்டு. ஆக்சஸ் ஃபார் யூசர். நோ நோ, மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசரில் கேஷ் மேனேஜர்ன்ற ரோலுக்கு ஆக்சஸ் கொடுத்தேன்ல, ஓ! ஆமா. அதை சொல்கிறேன். அது ஓ! அது கொடுக்காம இங்கே குடுக்கல. வந்திருக்காது. ஓகே, ஓகே, கொடுக்கலன்னா ஓகே. யூஎஸ் உங்களுக்கு காட்டாதீங்க. ஓ! நான் நெனச்சேன் அது நெக்ஸ்ட் இங்கே அந்த ம் ஆக்சஸ் தரலன்னா சொல்லுங்க. இது ஃபுல்லாவே காட்டாதுன்னு நெனச்சுட்டேன் நானு. இல்லை 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 இல்லை. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் இதை எங்கே எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு. பேபிள்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் பேபிள்னால பேபிள் மட்டும் எனேபிள் பண்ணுறேன். ஓகே. பேரோலுக்கும் இதே யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு பே பண்ணுறது, அதுனா இது. ம். ரிசீவபிள்ஸுக்கும் இதேனா இங்கே எனேபிள் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ HCM வந்து பேரோல் தான் யூஸ் பண்ணுவாங்களா? இதுல? ம் ஓகே, ஓகே, ஆமாம், ஓகே. ஹச்எம்ஸ் பேரோலில் தான் வரும். நெக்ஸ்ட்டு இப்போது இங்கே ஜிஎல் அக்கௌண்ட்ஸ் கேஷு, கேஷ் கிளியரிங், ரெக்கன்சிலேஷன்ஸ் அக்கௌண்ட்டு கொடுக்கணும். ஓகே, ஓகேவா ப்ரோ? இந்த ஓகே, அக்கௌண்ட்ஸ் சூஸ் ஓகே, ஓகே. பண்ணுவோம்ல, கேஷுக்கு கேஷ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணணும். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வர்றது, புரியுதா? புரியுது ப்ரோ, புரியுது. நம்ம கிரியேட் இந்த பண்ணியிருக்கத அதுல நீங்க அட்டாச் பண்ணணும். ஆ இங்கே கேஷ் அக்கௌண்ட் இருக்கும். ம். எந்தெந்த அக்கௌண்ட்ல இருந்து போகணும்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணுறோம். கேஷ் கிளியரிங், ரெக்கன்சிலேஷன் டிஃபரன்சஸ் எதனா. நெக்ஸ்ட்டு இங்கே செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸில் எதுவும் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி வந்தோம்னா, செக்யூரிட்டியில் சாரி பிஸ்னஸ் யூனிட் ஆக்சஸ்ன்னு இருக்குல்ல, இங்கே இங்கே ஆட் இருக்கும். இந்த ஆட் கொடுத்து உங்களோட பியூ இருக்கு பாருங்கள், US1, அதை அட்டாச் பண்ணாதான் உங்களால் இந்த இதை யூஸ் பண்ணி பேவே பண்ண முடியும். பியூ இல்லாமல் உங்களால் பே பண்ண முடியாது. ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் பேமெண்ட் மெத்தடு. இங்கே தான் நீங்கள் செக்காக பண்ண போகிறீங்களா எலக்ட்ரானிக் பண்ணுறீங்களா, அந்த பேமெண்ட் மெத்தட் இங்கே சூஸ் பண்ணணும். செக் கொடுத்தா செக் பேமெண்ட்ஸ்ன்னு இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்தா எலக்ட்ரானிக்ஸ்ன்னு இருக்கும், அதை சூஸ் இப்போ பண்ணிக்கலாம். இதுல நிறைய ஆட் பண்ணலாமா இதுல? நிறையா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா மல்டிப்புளாக ஒரு ஆட் பண்ணலாம். ஒருத்தன் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ளையருக்கு ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம், ஒவ்வொருத்தருக்கு அதான் செக் பில்ஸ் பண்ணுவோம். பேயபிளும் இருக்கா? ஓகே, ஆ ஓகே. ம், ம், ம். எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பண்ணுறதுனால கொடுத்துக்கலாம். ஓகே. கிளியரிங் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தர் எலக்ட்ரானிக் கூட சொல்லலாம், அதனால அது கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலான இங்கேட்ட இருக்கும் மெத்தடு, டாக்குமெண்ட் கேட்டகரிஸ். அதை ஓகே. சூஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு. இப்போ சேவ் பண்ணிட்டோன்னா பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். வார்னிங் கேட்கும். இங்கே பியூ அட்டாச் பண்ண மறந்துடாதீங்க, பண்ணாதான் உங்களால் பண்ண முடியும். ஓகே ப்ரோ, புரியுது எனக்கு. ஓகே. ம். ஏன்னா பியூவை பேஸ் பண்ணி தான் டிரான்சாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் கேட்டகரின்னு இருக்கும், பேமெண்ட் டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் பேஜில். இங்கே ம். பேமெண்ட் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு செக்கா இல்லை நம்பர் ஸ்டாக்கான்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே. இப்போது பேங்க்குக்கெலாம் பேங்க்லேருந்து கம்பெனிஸ்க்கெலாம் என்ன பண்ணுவாங்க, பிளாங்காகவே கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் ஃபார்மேட் இவங்க வச்சுருப்பாங்க, கம்பெனி ஃபார்மேட்டு, செக் ஃபார்மேட்டு, அதை இவங்களே பிரிண்ட் பண்ணிப்பாங்க. இல்லாட்டி உங்களுக்கு பேங்க்ல இருந்தே நம்பர் ஸ்டாக்காக வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. கரெக்டா? இது ஆமா. ரெண்டில் எதுன்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். பேங்க்ல இருந்து பிளாங்காக கூட நீங்கள் வாங்கலாம், பிளாங்க் செக் ஸ்டாக்கா. அதை வாங்கினீங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்மேட் வேணுன்றது நீங்கள் இங்கே சூஸ் பண்ணணும். இல்லை நம்பர் ஸ்டாக் கொடுத்துட்டிங்கன்னா பேங்க்ல இருந்து என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதை சிஸ்டமில் நீங்கள் என்டர் பண்ணுவீங்க. இங்கே என்டர் பண்ணிட்டு இங்கே கீழே இங்கே பாருங்கள் செக் புக்குன்னு இருக்குல்ல, செக் புக் கொடுத்தா இங்கே பாருங்கள் ஜாவா எரர் அடிக்குது. ஆமா. இல்லாட்டி உங்களுக்கு இங்கே என்ன ஆகும்னா, இங்கே செக் புக் இங்கே நோ டேட்டா டிஸ்பிளேல பாக்ஸ் இருக்கும். இங்கே செக் புக் நேம் கொடுத்துருவீங்க, இங்கே ஸ்டார்ட் நம்பர் என் நம்பர் கொடுப்பீங்க. ஓகேவா? அது ரெண்டும் ஓகே, எங்கேருந்து என்டர் பண்ணுவீங்கன்னா பேங்க்லேருந்து வாங்குற செக்லேருந்து என்டர் பண்ணுவீங்க. ஓகே. இதுதான் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது. இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? இப்போ எனக்கு இப்போதைக்கு டவுட் இல்ல. இப்போ எப்படி ம் கிரியேட் கிரி பண்ணிட்டோன்னு ஓகே. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, ஒரு பே பண்ணும்போது அந்த பேங்க்ல இருந்து காசு எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் பார்க்கணும் ப்ரோ. எனக்கு அவ்வளவுதான். இல்லை இல்லை, நான் அது போடுவேன். அது முதல்ல போடுவீங்களே? ஓகே. இந்த செட்டப். செட்டப்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு ஆ அப்புறம் தான் ஜிஎல்ல மாதிரி அதுக்கும் டிரான்சாக்ஷன் போடுவேன். எனக்கு புரிஞ்சிச்சு இது எப்படி பண்ணணும்னு ம் இப்போதைக்கு. ஓகே. ஓகே ப்ரோ. சப்ளையர் கிரியேட் பண்ணுறது நாளைக்கு பார்க்கலாம். இப்போ இப்போ நம்ம முடிஞ்சிச்சு, வெறும் அது பேங்க் அக்கௌண்ட் முடிச்சுட்டு. கிரியேட் பண்ணியிருக்கோம். ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்.
இன்னைக்கு அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு நாளைக்கு. ம். சப்ளையர் கிரியேட் பண்ணாலே டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அடுத்த நாள் மோஸ்ட்டாக கனெக்ட் பண்ண முடியாது. தேர்ஸ்டே ஃப்ரைடே ஆமா ப்ரோ, சண்டே. எனக்கும் அதேதான். சண்டே வர எனக்கும் இது இருக்கு ப்ரோ. ஓகே. எனக்கும் கொஞ்சம் ம். வீட் ஷிஃப்டிங் ஆச்சு, அப்படி இப்படின்னு இருக்கு எனக்கும். ஓகே சண்டே, ப்ரோ. மண்டே ஃப்ரீ தான் ப்ரோ. மண்டேல இருந்து. மண்டேல இருந்து ரெகுலராக உங்களுக்கு வச்சிடுறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, நாளைக்கு என்ன ம். எடுக்கிறவங்க ஏதாவது ஷார்ட்டா? சப்ளையர் எடுக்கணும். இப்போ என்னமோ இப்போ என்னமோ சொன்னீங்களே ரொம்ப நேரம் ஆகும்னு. சப்ளையர் கிரியேட் பண்ணிட்டோம்னாலே